தமிழ் சினிமா துறையில் இந்த மீட்டு விவகாரம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த சினிமா, அதாவது கேரளா சினிமா துறையில் இந்த அடுத்த ஒரு மீட்டு விவகாரம் எழுந்திருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் மீ2 ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு லேடி ஆர்டிஸ்ட் இருக்கட்டும் இல்ல ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இன்க்ளூடிங் கங்கனா ரனௌத் பாலிவுட்ல அவங்க என்ன சொல்லியாச்சுன்னா, இவங்க பப்ளிசிட்டிக்காக பண்ற அது இதுன்னு சொல்லிட்டு என் மேல ரொம்ப கேவலமான ஒரு இது எல்லாம் போட்டாச்சு. லைக் நான் வந்து ஃபியூ பீப்புள் வந்து அவங்க பப்ளிசிட்டி, பர்சனல் பப்ளிசிட்டிக்காக அவங்க என்ன சொல்லியாச்சு, அவங்கள பிளாக்மெயில் பண்றான்னு சொல்லிட்டு ஃபியூ பீப்புள் வந்து என்ன சொல்லியாச்சு, இவங்க பணம் எதிர்பார்க்கறான்னு சொல்லிட்டு இப்போ வாய் திறந்து பேச மாட்டீங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி பணம் செட்டில் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப தெலுங்கு மீடியா கூட என்ன ரொம்ப கேவலம் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் என் கெரியர் வேற போயிடுச்சு. ஒரு மூவி கிடைக்க மாட்டேங்குது இப்போது வரைக்கும். நீங்க பாருங்க, இத்தனை நாளா நான் ட்ரை பண்றேன். தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில ஒரு மூவி எனக்குள்ள நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி ஒரு மூவி ரிலீஸ் ஆகல. மீ2 பண்ணின இதுக்கு வாய திறந்து எனக்கு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடந்துச்சு, எனக்கு இத்தனை பீப்புள் வந்து டார்ச்சர் பண்ணியாச்சு மூவி இண்டஸ்ட்ரியில சொல்லின இதுக்கு பெரிய ஆளுங்களை எல்லாருமே ஒன்னா சேரி என்ன எனக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பிளேஸ் இல்லாம பண்ணியாச்சு. அப்புறம் பர்சனலா கூட வெளியே வந்து பர்சனல் லைஃப் கூட ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஒரு ஒரு இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரி இல்லாம வேற எந்த இண்டஸ்ட்ரிக்கு போயினா கூட அவங்க பயப்படுறா. எதுக்கு? இப்போ நீங்க செருப்பால அடிங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்போ நான் நிறைய பேர் சொல்லியாச்சு, அவங்க அந்த ஹீரோ போயிட்டு செருப்பால அடிக்க முடியுமா அந்த பெரிய ஆள் எல்லாருமே? அவங்க என்ன சொல்ற, ரொம்ப கிண்டலா பேசுறேன். இப்போதைக்கு கூட நீங்க நடிகர் சங்கம் அதுக்கு நீங்க ஏதோ பெரிய பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ற, ஒரு தலைவர்னு சொல்லிட்டு சொல்ற. அப்போ தலைவர் பேசுற பேச்சு விதானம் இந்த மாதிரியா இருக்கும்? கிண்டலா பண்ற ஒரு விஷயம் கிண்டலா பேசுறீங்க அவங்க. ஓகே மேடம், இன்னொரு விஷயம் என்னடானா, இப்போது ஒரு ஹீரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட இந்த பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண்களை செருப்பால் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடிகை கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களை செருப்பால் அடித்தா என்ன நீதி கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க மேடம் அதை, இந்த விஷயத்தை? செருப்பால அடிக்கணும் இந்த மாதிரி மூவி டைலாக்ஸ் எல்லாமே மூவி ஸ்கூல்ல சொல்லினா நல்லா இருக்கும் இல்லையா? நீங்க மாதிரி ஆளுங்கள் மூலமா தானே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது மூவி இண்டஸ்ட்ரியில. கிராண்டடா எடுக்கிறீங்க. ஒரு மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பொண்ணு வந்தாச்சுன்னா அந்த பொண்ணு என்னன்னா பேசலாம், எந்த மாதிரினா யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரினா போசஸ்க்கு அது எக்ஸ்போசிங் கேட்கலாம், எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் கேட்கலாம். கிராண்டடா ஏன் வாங்குறீங்க? எந்த மூவி எந்த இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு கேவலமா இல்ல சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே போல விஷயங்கள் இப்ப தெலுங்கு சினிமா துறையில இருக்குன்னு சொல்லி நடிகை சமந்தா ஒரு ட்வீட் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் சமந்தா மேடம் எப்போ வாயை திறக்க வேண்டியது, இப்போ அவங்க சரி இது கூட ஓகே தான். இந்த விஷயத்துல கூட நான் என்ன சொல்றேன்னா, மூவி இண்டஸ்ட்ரி தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி மாதிரி தெலுங்கு மூவி இண்டஸ்ட்ரி கிடையாது. இங்க வந்து பெரிய ஃபேமிலிஸ், ஒரு 3-4 ஃபேமிலிஸ் இருக்கும். அவங்க சொல்லின ஆளுங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் தியேட்டர்ஸ் கூட இவங்க கையில தான் இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலிஸ் 4 ஃபேமிலிஸ் கையில தான் இருக்கும். அதுக்காக ஃபுல் மாஃபியா வந்து இந்த 4 ஃபேமிலிஸ் தான் இங்க இது பண்றேன். அப்புறம் ஒரு கேஸ்ட் இருக்குது, ஒரு 2 கேஸ்ட் இருக்குது. அந்த 2 கேஸ்ட் தான் பொலிட்டிக்கலி அண்ட் ஃபில்மி பரமா அவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு மாஃபியாவா அவங்க பிளே பண்ற கேம் தான் தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரி. இப்போது வரைக்கும் எனக்கு தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு ஆர்டிஸ்ட் கார்டு கிடைக்கலங்க. நிறைய தடவை அப்ளை பண்ணியாச்சு, ரிஜெக்ட் பண்ணியாச்சு, இப்போது வரைக்கும் வரல தெரியுமா? எல்லா இண்டஸ்ட்ரியில சேஞ்ச் வரணும்னு தான் நான் பேசணும். அதுதான் மீ2 மூவ்மெண்டோட முக்கிய